நம்ம இந்த ஆல்ஃபா மேல் கான்செப்ட் வந்து நெறைய இப்ப கேள்விப்பட்டுட்டு வரோம். அதே மாரி இந்த ஆல்ஃபா சிம்பான்சீஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதுலருந்து தான் இந்த ஆல்ஃபா மேல் கான்செப்ட்டே வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா லயன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். லயன் வந்து அந்த கூட்டத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் அப்படின்ற மாரி. ஆனா நம்ம வந்து இந்த ஆல்ஃபா டாக்ஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்போ கிங் சார்லஸ்ன்னு ஒரு டாக் வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த டாக பத்தி பார்ப்போம். இது எங்கன்னா சைனால ஒரு ரெஸ்க்யூ சென்டர். அந்த ரெஸ்க்யூ சென்டர்ல கிங் சார்லஸ்ன்னு ஒரு டாக் இருக்கு. அதோட ஒரிஜினல் பேரு வந்து சங் மோன்னு சொல்றாங்க. அதோட மீனிங் என்னன்னா சைனீஸ்ல லாங் ஹேர்ன்னு அர்த்தம். இது வந்து ஜியாசி பிரீட சேர்ந்த ஒரு டாக்ன்றாங்க. இது பார்க்க வந்து ஒரு நார்மல் டாக் தான். ஒரு மிட் ஹைட் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாஸ்குலன் அப்படிலாம் இருக்காது. நார்மல் டாக். ஆனா அந்த ரெஸ்க்யூ சென்டர்ல இந்த டாக் வந்தாலே மத்த மீதி எல்லா நாயும் வந்து அப்படியே மண்டி போட்டு நின்றோம். எப்படி சொல்றது? ஒரு கிங் வந்தா எப்படி எல்லாரும் குனிஞ்சு நிப்பாங்களோ அந்த மாதிரி நிக்குது. இந்த மாதிரி இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்கறேன். ஒரு நாய் வந்து ஒரு கிங்டம் ரூல் பண்ற மாதிரி ரூல் பண்ணும். இது இப்போ ரீசென்ட் டைமா தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. எதனால இந்த டாக் வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்குன்னா அதோட ஆராவால தான். அந்த நாய் வந்து எதுவுமே பண்ணாது. சண்டை போடாது, கொலைக்காது, மசில்ஸ்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. கும்பலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாய் வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. உடனே இந்த கிங் சார்லஸ் நாய் வருது. வர வழியில எல்லாம் மண்டி போட்டு நிக்கிறாங்க. இது வந்தோடனே எல்லாம் ஜெர்க்கா வராங்க, மண்டி போட்டு நிக்கிறாங்க. அந்த சண்டை கிட்ட வந்தோடனே எல்லாம் சண்டையை நிப்பாட்டிடுறாங்க. அந்த ஒரு நாய் டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருந்ததுல அதுகிட்ட இது போகுது. அது மண்டி போட்டு நிக்குது. இது மேலே ஏறி அதோட 2 காலையும் இப்படி வச்சு நிக்குது. அதுக்கப்புறம் சண்டை முடிஞ்சிச்சு. இதை பார்க்கும் போதே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அதோட சைஸ்ல டபுள் மடங்கு பெருசா இருக்க நாயெல்லாம் இது வந்தோடனே மண்டி போட்டு நிக்குதுங்க. எப்படி இது நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அந்த ரெஸ்க்யூ சென்டர்ல ஓல்டஸ்ட் டாக் இதுதான். அதனால வந்து அதை வந்து ஒரு எல்லாரும் ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி பார்க்கறாங்க. அதனால வந்து அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்லுது. சில பேர் வந்து ட்ரூ ஆல்ஃபானா இதான், நம்ம கத்தலாம் தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம பிரசன்ஸ்லேயே பயப்படணும், அதுதான் ட்ரூ ஆல்ஃபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாகோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் பார்க்கும்போது ஒரு கேம் ஆஃப் த்ரோன் எப்படி இருக்கும், நிறைய போட்டிங்க நடக்கும், அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து இந்த ட்ரைப்லேயே ஒரு காம்படிட்டரும் இருக்காங்க. அவர் பேர் வந்து ராக்கி. இவங்க 2 பேருக்கு தான் அடிக்கடி சண்டை நடக்கும். ஆனால் இந்த ட்ரைபை வந்து கிங் சார்லஸ் தான் இப்போ கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. 2 பேருக்கு அடிக்கடி சண்டை நடக்கும். இவர் வந்து அந்த பதவி எடுத்துக்க பார்க்குறாரு. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கோம். நடுவில் ஒரு வில்லன் ஒருத்தர் வந்தாரு, டாயரான்ட். அவர் வந்து ஒரு லேப் பிரீடு சேர்ந்தவர். ரொம்ப நாள் அவரை லாக் பண்ணியே வச்சிருந்தாங்க இந்த ட்ரைபுக்குள்ள ஊர்ல. அவர் கொஞ்சம் அக்ரெசிவான டாக் மாதிரி இருந்தாரு. ஒரு நாள் உள்ள விட்டாங்க. எல்லாரும் கூடயும் சண்டை போட ஆரம்பிச்சாரு. இந்த கிங்குக்கு நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து அவர் கூட சண்டை போடுறாங்க. அவரை எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த கிங் சார்லஸ்க்கும் இந்த டாயரான்ட்டுக்குமே சண்டை நடக்குது. அந்த சண்டையில வந்து கிங் சார்லஸ்க்கு வந்து அடிபட்டுருது. அதை வச்சு வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. கிங் சார்லஸ்க்கு வந்து அவரோட பவர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ராக்கின்றவர் வந்து அந்த பதவி எடுத்துக்கிட்டாராம். அந்த ட்ரைபோட பதவி வந்து இப்போ ராக்கி கிட்ட தான் இருக்கு. ஆனாலும் எங்க கிங் சார்லஸ் வந்து அவரை மதிக்க மாட்டாரு. அந்த டாக் சென்டர் வச்சிருக்கவனுங்க வந்து இதே ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒரு சீரீஸ்னா எப்படி இருக்கும், ஒரு ராஜா என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அவர் போட்டியாளர்கள் யார் அப்படின்ற மாதிரி ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அது பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. ராஜா வந்து இப்போ பீஸ்ஃபுல்லா சாப்பிட கூட விட மாட்டானுங்க. ஒரு சண்டை வந்துச்சு, இப்போ ராஜா போய் தீர்த்து வச்சுட்டு வராரு அப்படின்ற மாதிரிலாம் செம்மையா இருக்கு அவங்க பேஜ். இப்போ இது வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, இந்த டாகை சீரீஸ்லாம் வச்சு அவர் நல்லா காசு பார்த்துட்டு இருக்காருன்னு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த டாக்ஸ் பற்றின நியூஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்தோன்னா ஹைதராபாத்தில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒரு நாய்க்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சீஃப் ஹாப்பினஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷன் கொடுத்து அந்த நாயை ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கு லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைலே கொடுத்துருக்காங்க. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் என்னன்னா ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணணும். யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அது பக்கத்தில் போய் உட்காந்துக்குமா, உட்காந்தோடனே அவங்க இப்படி தடவி கொடுத்து அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக வச்சிரும். அந்த ஆஃபீஸ்க்குள்ள அது பாட்டுன்னு ஜாலியாக சுற்றுது. அதுக்கு ஐடியெலாம் கூட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோட கோ ஃபவுண்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி டாக்ஸ் இந்த மாதிரி பெட்ஸ்லாம் வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ள வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். மெயினான ஒரு ஸ்ட்ரெஸ் எங்கன்னு பார்த்தா ஆஃபீஸில் தான். இந்த திங்கக்கிழமை ஆஃபீஸ் போனோம்னாலே அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆஃபீஸில் இந்த மாதிரி பெட்ஸ்லாம் வளர்த்தும்போது ஹியூமன்ஸான நமக்கு வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து எல்லா ஆஃபீஸ்லையுமே இருக்குது. இந்த அமேசான், கூகுள் இந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்லையுமே பெட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்து தான் நாங்களும் இங்கே பெட்ஸ் கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த டாக்ஸை வந்து இந்த சைக்காலஜிலேருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேருந்து நிறைய விஷயத்தில் டாக்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஏன் நம்ம டாக்ஸும் ஹியூமன்ஸும் வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஹியூமன்ஸுக்கு வந்து ஒரு லாயலான ஒரு ஸ்பீஷீஸ்னால் அது டாக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன் இத்தனைக்கும் குதிரைக்கும் ஹியூமன்ஸுக்குமே நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க.
ஆனா இருந்தாலுமே டாக் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க ஹியூமன்ஸுக்கு. இப்ப ஏன் டாக்ஸ் வந்து நம்ம கூடயே இருக்கணும்ன்றாங்கன்னா, இது சைக்காலஜிலயும் வரும், ஸ்பிரிச்சுவாலிட்டிலயும் வரும். இப்ப டாக்ஸ் வந்து நம்ம கூட இருக்கும்போது நம்மள அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும் நம்ம கூட. அது கூட விளையாடுறதுக்கு. இப்ப எப்படி போய் நம்ம வேலை செய்றோம், காசு குடுக்குறாங்க அப்படின்ற மாரி இருக்கும். டாக்ஸ் வந்து இருக்க ஒரே வேலை வந்து நம்மளுக்கு வந்து லாயலா இருக்கிறது, நம்மள வந்து ஹேப்பியா வச்சிருக்குது. அதுதான் அதோட ஒரே வேலை. இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மேனிஃபெஸ்டேஷன்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு விஷயம் நெனச்சோன்னா, அது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இப்ப நம்ம தாட்ஸ்ன்றது வந்து ஒரு எனர்ஜி தான். நம்ம ஒரு விஷயம் நெனைக்கும்போது, அது அந்த எனர்ஜி வந்து அத அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து நம்ம எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நம்ம மைண்ட்ல வந்து நெறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம ஹேப்பியா இருந்துகிட்டு, நம்ம மைண்ட்ல வந்து நெகட்டிவ் தாட்ஸ வச்சுக்க முடியாது. இப்ப நம்ம ஹேப்பியா இருந்தோம்னா, தாட்ஸும் ஹேப்பியா தான் இருக்கும். இப்ப நாய் வந்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஹேப்பியா இருப்போம். நம்ம தாட்ஸும் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே வந்து நாய் வளர்க்குறது வந்து அவ்வளோ நல்லது அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. இப்ப இந்த கிங் சார்லஸ பொறுத்தவரைக்கும் சோசியல் மீடியால நெறைய வியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு ரீலும் வந்து 19 மில்லியன், 15 மில்லியன் அந்த மாரி போயிட்டு இருக்கு. இத வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப யாராவது வந்து இந்த கிங் சார்லஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. யாராவது வந்து வாங்கிட்டு போயிட போறாங்க அப்படின்ற மாரி ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்புல வந்து இவ்ளோ வியூஸ் வருது, இவ்ளோ பேர் இத பார்க்குறாங்க. யாராவது வந்து இந்த ரெஸ்க்யூ சென்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாருக்கும் அப்படின்ற மாரி நெறைய இப்ப டாக்ஸ் வந்து இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு.